வணக்கம் உறவுகளே. அழகிய முறையில் வான் வேடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். சிறப்புக்கு மேலே சிறப்பு செய்தது யாழ்ப்பாணத்தினுடைய கச்சாய் கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய 10ஆம் திருவிழா மிக சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்றது. இங்கே இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் 10ஆம் திருவிழா சிறப்பாக எஸ்என் மியூசிக் இசைக்குழு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக புலம்பெயர்த்து சூழல்கள் ஏராளமான பேர் இருந்தாலும் அவர்களுடைய அந்த ஒற்றுமையின் பால் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னா மிக அதிகமான நிதிக்கிறவர்கள் கோடிக்கணக்கில் இந்த திருவிழாக்கள் நடத்துகிறது. நீங்கள் ஒவ்வொரு காலம் அவதானிப்பீங்க. வித்தியாசமான முறைகள், அதிகப்படியான அந்த வான வேடிக்கைகள் அப்படின்னு சொல்லி அதிக மேல கச்சேரிகள் மேலக்குழுகள் அழைச்சி மிக சிறப்பாக செய்வார். அதே மாதிரித்தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வியப்பாகவும் அற்புதமாக நடந்த இந்த 10ஆம் திருவிழாவில் சுவாமி அலங்கரிக்கப்பட்ட இந்த வீதி விழா மிக சிறப்பாக கடற்கடலான வான வேடிக்கைகள், மகிழ்ச்சிக்கு மேலே மகிழ்ச்சி சேர்த்தது, நாதஸ்வர இப்படி பல வகையாக சிறப்பாக இந்த ஆலயத்தினுடைய 10ஆம் திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தான் இறுதியில் எஸ்என் மியூசிக் இசை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. பவுனியா ஃபயர் கேர்ள்ஸ் நடன குழுவினர்களும் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதியில் அந்த சின்ன காணொலி பதிவை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். கண்டிப்பாக பாருங்கள். எங்களுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அன்பான உறவுகளே. இது அந்த போன இடத்துல நான் பதிவு செய்த காணொலிகள். இது ஒரு காணொலி தொகுப்பாக எங்களுடைய தளத்தில் பதிவிடுவோம் என்று சொல்லி எடுத்தது. ஆகவே பல சிறப்பம்சங்களோடு நடைபெற்ற இந்த 10ஆம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதை விட சிறப்பு என்னென்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு முதலாக நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சி தான் எஸ்என் பேண்ட் நிகழ்ச்சி. ஏனெண்டா அதுக்கு பிறகு இசை நிகழ்ச்சியை செய்யாமல் விட்டாங்களாம். எவ்வளோ கோடிக்கணக்கான நிதி செலவிட்டு செய்து ஒரு திருவிழாவை நிகழ்வு செய்தாலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, குழப்பங்கள் வந்திருக்கிறது. ஆகவே அப்படியான பிரச்சனைகளால் தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்பட்டு இந்த ஆலய நிர்வாகம் நிகழ்ச்சி நடத்துறது இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்களாம். அந்த அடுத்த வாரம் பாருங்க. அப்போ அதுக்கு பிறகு ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது என்னான்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆகவே அந்த மகிழ்ச்சியில் மக்கள் கலகலப்பாக இருந்தார்கள். சுவாமியை வெளி வீதி உலா அழகு மிகுந்த இந்த அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வெளி வீதி உலா வந்ததுக்கு பிறகு இளைஞர்கள்லாம் விறுவிறுப்பாக கலகலப்பாக நின்று வான வேடிக்கைகள் பரவலாகவே செய்திருந்தாங்க. எல்லோரும் படத்தை பிடிச்சி எடுத்து கொண்டு வந்தாங்க. எடுத்து கொண்டு வந்து சப்பரத்தை எடுத்து கொண்டு வந்து ஆலய முண்டலில் விட்டு சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடந்துச்சுது. அந்த பூஜைக்கு பிறகு சிறப்பான ஒரு மேள கச்சேரி நடந்தது. அண்மையில் இப்போ இந்த மறைந்த தமிழ் வாத்திய கலைஞர் சச்சின்னு சொல்லப்பட்ட இளம் வயசு தம்பி கடைசியாக வாய்ச்ச இந்த புரோகிரம் தான். அவரை நம்ம வடிவாக இதில் காணொலி பதிவு செய்ய முடியாது, யாருக்கு தெரியும் சம்பவம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்திருந்தவர் தான். எனக்கு அவற்றை அங்காள பக்கம் நாகஸ்வரக்காரர் தான் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. என்ன சரியான க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்குள்ளே போய் நாங்கள் இசை நிகழ்ச்சிக்காக போயிருந்த இடத்துல அது வடிவாக எனக்கு பதிவு செய்து கொள்ள முடியாமல் போயிட்டு காணொலி பதிவாக. ஆகவே அந்த இடத்துல தம்பியை பார்த்துருந்தேன். அவர் கலந்து கொண்டு ஒரு இறுதி நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த ஒரு நிகழ்வு அங்கே நடந்துருந்துச்சு. அவரை கண்டு காய்ச்சிருக்கலாம், இல்லாட்டி ஒரு சின்ன காணொலி பதிவாக அவர் தனி எடுத்திருக்கலாம். அப்படி ஒரு சிந்தனையும் இருக்கில்ல. அதை விட அவர் அவ்வளோ எனக்கு பரிச்சயம் இல்லாதால் நான் அந்த இதை செய்யலை. தேவாரங்கள்லாம் பாடப்பட்டிருந்தது. இதை விட சுவாமி ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்ததுக்கு பிறகு பாருங்கள், ஒரு அட்டகாசமான ஒரு இந்த சிதற தேங்காய் அடைக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தேங்காய் இளைஞர்கள்லாம் சேர்ந்து அடைச்சிருந்தாங்க. கலகலப்பாக இருந்துச்சு. அது எல்லாருமே தெரியும் தானே. சிறுதங்க அடிக்கிறேன்னு சொன்னாலே ஒரு குழு கொண்டு ஒரு டீமாக இறங்கி அதை முன்னின்று செய்வாங்க. அப்படியே அந்த சுவாமி முன்னுக்கு கொண்டு விட்ட உடனே ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்ததுக்கு பிறகு இதுதான் ஆலயத்துடைய முன் தோற்றம். கச்சாய் கண்ணகியம்மன் ஆலயத்தின் முன் தோற்றம். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு இருக்கிறாங்க. அழகான தோற்றம்,
நல்ல லைட்டிங் எல்லாம் செய்திருந்தாங்க. கலர் கலராக அற்புதமாக. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் குடிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாலே சின்னாக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஐஸ்கிரீம், கச்சான், அதை விட இந்த விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. கச்சாய் கண்ணகியம்மன் முன் முகப்பு ஆலய முன் பக்கம் சுவாமி ஆலயத்தினுடைய முன்றலை கிட்ட வந்துட்டுது. இந்த பாருங்கள் இவ்வளோ பக்தர்கள் வராங்கன்னு சொல்லி இளைஞர்கள் ரெடியாகிறாங்க தேங்காய் அடிக்கிறதுக்கு. அதுக்கான ஆயுதங்களை கூட செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே முன்னுக்கு பூஜை வச்சுருந்தாங்க தேங்காய் எல்லாம். இப்படியாக அந்த அதிக சிறப்பாக பரபரப்பாக பொங்கல் விழாக்களை ஒற்றுமையாக நின்று செய்யக்கூடியது பெருமிதை செலவிட்டு செய்யக்கூடிய திருவிழாக்கள் சொல்லிச்சுன்னா அது குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சொல்லலாம். இந்த நிகழ்வு தான் அந்த தம்பி வந்து கலைஞர் தமிழ் கலைஞர் இப்போ அண்மையில் அந்த தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவர். அவரை வந்து தனியான ஒரு காவலி பதிவு எடுக்க இல்லையேன்னு சொல்லி பிறகுதான் அவர் இருக்குமான்னு சிலவள அவருக்கு காவலியில் இருக்குமான்னு கூட தேடி பார்த்தேன். அப்படி மிஸ் ஆகி கூட சாத்தியப்படையில் அது ஒரு கவலையாக இருந்தது. சரி, ஆலயத்தினுடைய முன்றில் இந்த சுவாமி வந்துட்டுது. இந்த நிகழ்ச்சி நேரலையாக கூட செய்திருந்தாங்க. இந்த நேரலையாக வழங்கியிருந்தவர்கள் வந்து ஜி நெட்வொர்க் இசை நிகழ்ச்சியை வந்து நேரடியாக செய்திருந்தாங்க. அதில் கூடுதலான காரணி பகுதி நாங்கள் எடுக்கல. இசை நிகழ்ச்சி சம்மந்தமானதெல்லாம் இந்த சுவாமி சுற்றி வந்த அழகை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லி எடுத்த வீடியோ தான் இது. கண்டிப்பாக பாருங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொடுங்க இந்த காணொலியை. சிதறதங்க அடிக்கிறது ரெடியாகிறாங்க. இந்த ரைட் கல்லெல்லாம் வச்சுக்கணும், தேங்காய் எல்லாம் கொண்டு வச்சுருக்கணும். சும்மா சர மாதிரியான காட்டுலாம் இருந்தாங்க. அது வடிவம் எடுத்துலாம். நமக்கு கச்சாய் கண்ணகியம்மன் ஆலயத்திலேயே 10ஆம் திருவிழாவும் சிறப்பான இரவு பூஜைகள் அற்புதமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இறுதியாக தான் வந்து எஸ்என் பேண்ட் இசை நிகழ்ச்சியை வழங்கியிருந்தோம். இதனுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக 10ஆம் திருவிழாவோட சிறப்பாக இன்னொரு அழகு தோட்டத்தில் அம்மன் காட்சி அளிக்கிறார். இப்போ தேங்காய் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கணும். அந்த காட்சி வரப்போகுது. மிக பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்துச்சு நிகழ்ச்சி. இசை நிகழ்வு சரி, நாதசங்கம் நிகழ்ச்சியும் சரி, நாதஸ்வர கலைஞனுடைய மேள கச்சேரி சமர் அப்படி இருந்துச்சு. ஏண்டா இதில் தொடக்கம் தான் நாங்கள் எடுக்க முடிஞ்சுது. அங்கே அடுத்து எங்களுடைய இசை நிகழ்ச்சி அதுக்கு தயார்படுத்தல் இருந்தபடியே முழுமையாக வந்து நாதஸ்வர கச்சேரியை வந்து பதிவு செய்ய முடியலை. அழகான ஒரு தோற்றம். சுவாமி சப்பரத்தில் இங்கால முகப்பு மிகவும் அருமையாக இருந்துச்சு, ரம்மியமாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. கச்சாய் கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய 10ஆம் திருவிழா. சரி, சுவாமி முன்னில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. தேங்காய் அடிக்க போகணும் பாருங்கள். இப்போ அம்மா தேவரம் பாடுறேன். ரைட், ஐயா தீபம் காட்டி பூஜை செய்கிறார். இப்போ பூஜை செய்த பிறகு சிறுதங்காய் அடிக்கிறதோடு தான் அங்கால மேடச்சமா இந்த ஒரு அம்மா தேவரம் பிடிக்கிறா பாருங்க. நிறைய ஊர்கள் நடக்கிறது. அவங்க ஒவ்வொருத்தருடைய ஊரில் நடக்கிற திருவிழாக்கு வந்து புலம்பெயர்ந்திருந்தாலும் பெரிய நிகழ்ச்சியை விட்டு ஊருக்கு வந்துடுவாங்க. மக்கள் வந்து அவர்களுடைய பொறுப்பு இருந்து இந்த நிகழ்ச்சிகளை செய்கிறதா வந்து இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும். அடியை பாருங்கள், தேங்காய் அட்டகாசமாக தான் இருக்குது. சிதறதங்காய் இதுதான் இந்த ஒரு விறுவிறுப்பாக எனர்ஜியை ஏற்படுத்தக்கூடியது. பல நூற்றுக்கணக்கான தேங்காய்களை போட்டு அடித்து அப்படித்தான் இருக்கும் இந்த ஒரு கலகலப்பு. இதுவும் ஒரு நேர்த்திக்காக செய்கிற விஷயந்தான். ஆனால் இந்த இளைஞர்கள் ஒற்றுமையாக இருந்த விஷயம். சரி, இந்தியாவில் நாதஸ்வர கச்சேரி ஆரம்பிக்க போது
எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். தேங்காய் அடி முடியல அப்படி தூள் எவ்வளோ ஒரு பரவசம் பாருங்க, ஒரு சந்தோஷம், பரபரப்பு. சுவாமியை வந்து இறக்கி வைக்க போயிடும். இறக்கி வைத்ததுக்கு பிறகுதான் நாதஸ்வர கச்சேரி நடைபெற்றது. அதுக்கு பிறகு சிறப்பு நிகழ்ச்சியாக இசன் பேண்ட் இசை நிகழ்ச்சி, இசை பிரம்மாண்டமாக அமைந்தது. கச்சாய் கண்ணகி நாடகத்தினுடைய 10ஆம் திருவிழா அலங்கார பவனி. சுவாமி இறக்கிட்டு பாருங்க. சுவாமி தன்னுடைய இருப்பிடத்துக்கு போனோடனே நாதசங்கமம், நாதஸ்வரத்தினுடைய மேளச்சமம் ரெடி ஆகிட்டாங்க பாருங்க.